வறட்சி வறட்சி என்ற ஒற்றை வார்த்தை தற்போது உணவு பாதுகாப்பையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வறட்சிக்கு முன்னால் கம்பெனி விதைகள் தோற்று போய் உள்ளது. விதைகளை கட்டுப்படுத்தி விவசாயிகளை அடிமையாக்க துடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை விரட்டி அடிக்க வறட்சியை சமாளித்து வளரும் நன்மை கொண்ட மரபு விதைகளின் அவசர தேவை பற்றி பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த உலகில் தோன்றுகின்ற ஒவ்வொரு உயிரினமும் தான் வயது முதிர்ந்து வீழ்ந்து மடிகிற வரைக்கும் தன் இனத்தை விதைகள் மூலம் கடத்தி கொண்டே இருக்கும். விவசாயிகள் வேளாண்மைக்கான விதைகளை தேடுகிற போது உங்களின் பணத்தை வேட்டையாட கடைவிரித்திருக்கும் கார்ப்பரேட் கரங்களுக்குள் சிக்கி வீழ்த்தப்பட்டு இருக்கும் விவசாயிகள் ஏராளம். கம்பெனி விதைகள் எல்லாம் மறு உற்பத்திக்கு உதவாத சொத்தை விதைகளே. அதை வாங்குவதற்கு பழகிவிட்டால் ஒவ்வொரு முறை சாகுபடிக்கும் பணம் கொடுத்தே போலி கம்பெனி விதைகளை வாங்க வைத்து அடிமையாக்கிவிடும். ஆனால் நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி கொடுத்த மரபு விதைகளை ஒரு முறை வாங்கி வந்துவிட்டால் போதும். அதற்கு அடுத்தடுத்த போகத்திற்கு விதைகளை விவசாயிகளே சேகரித்து பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மளுடைய பாரம்பரியத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ மரபணு மாற்றப்பட்ட இல்லை மரபணு திருத்தப்பட்ட விதைகளுக்கு உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம பாரம்பரியத்தில் என்ன குறைவாக இருக்குன்னு இதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். பாரம்பரியங்கள் இந்தியாவில் மட்டும் 1200 ரகம் இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 120 ரகம் இங்கேயே இருக்குது. நீங்கள் நிறைய கடற்கரை ஓரங்களில் விளையக்கூடியது, மலை அடிவாரங்களில் விளையக்கூடியது, எல்லா மண்களையும் விளையக்கூடியது, ஒரு பகுதிக்கு ஏற்றது மாதிரி விளையுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல்லுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது மாதிரி காய்கறிகள் இருக்குது, கிழங்கு வகைகள் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய இயற்கை கொட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம எதையாவது இல்லாத தேடி அலைகிறோம். எப்பொழுதுமே எது உள்ளூரில் விளையுதோ அதை உள்ளூரில் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நம்ம மறுத்துறோம். அதனால் ரசாயனங்கிறது இதற்கு மேல் தவிர்க்கப்பட வேண்டியது. இதற்கு மேல் ரசாயனத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிலம், நீர், காற்று எல்லாமே மாசுபட்ட சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலான நதிகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குடிக்க உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிலத்தடி நீர் எங்கே பார்த்தாலுமே மாசுபட்டுருச்சு. பாலிலிருந்து எல்லா பொருட்களும் மாசுபட்டு இல்லை இங்கே பாய்சன் கலந்துருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு விழிப்புணர்வு அடையணும். வாழ்க்கை நம்மளுக்கு தற்சார்பு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் நீங்கள் தீர்வை ஒழிய இதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் இப்போ இருக்க சூழ்நிலை அழிவு விளிம்பி நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி இந்த மக்கள் செல்வதை இந்த எந்த அரசாங்கமும் ஏற்காது. அப்படி தற்சார்பு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா இங்கே ஒரு கூட்டமைப்பு இருக்காது. இனிமேல் நீங்கள் எவ்வளோ ரசாயனம் போட்டாலும் மகசூலை கூட்ட முடியாது என்பது வேளாண் துறைக்கு தெரியும். ஏன்னா மண்ணிலே கடினத்தன்மை உள்ள ரசாயனங்கள் இங்கே இருக்குது. அந்த ரசாயன உரங்கள், அந்த பூச்சிக்கொல்லி விஷயங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள், அவர்களுக்கு இவ்வளோ ஆட்களாக தான் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் தான் விழிப்பு ஏற்படணும். இது உங்களுடைய பிரச்சனை. தனி ஒரு அரசாங்கமோ தனி ஒரு அமைப்போ இதை சரி செய்ய முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களுக்கான உணவுக்கு உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய உணவில் நஞ்சு கலந்திருக்கிறது, உங்களுடைய நீரில் நஞ்சு கலந்திருக்கிறது. இந்த மண் மாடாக இருக்க போய் தெரிஞ்ச போகிறோம். மக்கள் தான் விழித்தர வேண்டும். இந்த திருவிழாவிலிருந்து விதைகளை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் விலை வச்சு உங்கள் உணவை நீங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை இது கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த எல்லா விதைகளுமே நாட்டு விதைகள், மறுமுளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள். நீங்கள் ஒரு முறை போட்டிங்கன்னா மறுபடியும் அதுலேருந்தே விதை எடுத்து மறுபடியும் போட்டுக்க முடியும். நீங்கள் போடலைன்னா கூட களை மாதிரி அந்த செடிகள் விழுந்து தானாக முளைக்கக்கூடியது. தக்காளிலாம் பார்த்தோம்னா நாங்கள் நடுறதை விட அதிகமாக வர்றது நம்ம மறுபடியும் போன வருஷம் போட்டது, அதுக்கு முன்னாடி சீசனில் போட்டது, அது அந்த மாதிரி தான் நிறைய. அப்போ இந்த மாதிரி விதைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத உணவையும் ஆரோக்கியமான உணவையும் கொடுக்க முடியும். இன்னொன்று, இந்த விதைகளை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தக்கூடிய பெரிய சொத்தாக பாருங்கள். நீங்கள் 1000 கோடி வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 2 நாளில் செலவழிச்சிட்டு போயிடுவாங்க. 4 விதையை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டே இருக்கும். அந்த உருவாகிற விதை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். அந்த ஆரோக்கியமான சமூகம் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தேவையாக இருக்குது. அறுவடை காலங்களில் அடுத்த போகத்திற்கான விதைகளை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள தானியங்களை விற்று பணமாக்கலாம். அப்படி எடுத்து வைத்த விதைகளை துணியில் கட்டி மண் பானைகளில் பாதுகாக்கலாம். வைக்கோல் கோட்டை கட்டி அதற்குள் விதைகளை வைத்து மாட்டுச் சாணத்தால் மொழுவி பாதுகாக்கலாம். இந்த அமைப்பு முறைதான் தற்சார்பு விதை வங்கி. இந்த வங்கி மிகச் சரியாக பாதுகாக்கப்படும் வரை விவசாயிகள் தற்சார்புக்குள் நிலைத்திருப்பார்கள். அதையும் மீறி விதைகளை கடையேறி சென்று 1 கிலோ ரெட் லேடி பப்பாளி விலை எவ்வளவு என்று கேட்டால் அவன் 1 லட்சம் ரூபாய் என்பான். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் தற்போதைய விதை அரசியல் என்கிறார் இயற்கை விவசாயி பறவை பாலா. விதை நம்ம முதல்ல வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விதையை நாம் பயன்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதையை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து வாங்குறது தற்சார்பு சரிப்படாது. அது பொதுவாக வேறு விவசாயிகளுக்கு சரிப்படலாமே தவிர தற்சார்பில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு விதையை ஓயாமல் வெளியிலேருந்து வாங்கி பயன்படுத்துறது நல்ல பழக்கமாக இருக்க முடியாது. விதை நேர்த்தின்னு ஒன்று இருக்குது, விதையை எப்படி பராமரித்து வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது.
இந்த முறைகளை படிச்சுக்கிட்டு விதையை ஒரு விவசாயி கை கொண்டு வச்சுக்க தான் சரியான முறையாக இருக்க முடியும். இப்போ விதை இருக்குன்னா ஒரு பீர்க்கங்காய் விதை இருக்குன்னு வச்சுக்கிடுமே, ஒரு பீர்க்கங்காய் செடியில் பீர்க்கங்காய் விதையை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு மாதம் 2 மாதத்தில் காய்க்கிற இதையும் விதைக்க விட மாட்டாங்க. கடைசியாக 1 மாதம் 2 மாதத்தில் காய்ப்பு தள்ளுறதையும் விதையாக விட மாட்டாங்க, விதைக்காக விட மாட்டாங்க. நடுவு பகுதியில் இருக்கிற ஒரு காயை தான் விதைக்காக விடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பயிரையும் எந்தெந்த ஸ்டேஜில் விதைக்காக நம்ம விடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு விதையும் பதப்படுத்தி பராமரித்து வச்சுக்கிற முறையும் இருக்குது. காய்கறிகள்னால் அதை எப்படி பராமரிக்கணும், பழங்கள்னால் மர வகைகள்லாம் அதை எப்படி பராமரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைகள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு செஞ்சு இருக்கணும். அப்படின்னா தற்சார்பு வந்து நிலைக்கும். ஒட்டுமொத்த விதைகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய்து வருகின்றன. விதைகளே இல்லாத காய் கனிகள் எல்லாம் புழக்கத்தில் வந்துவிட்டன. நாம் உண்ணும் உணவையே கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டுப்படுத்துகிறது என்றால் நம் உயிரையே யார் கட்டுப்படுத்துவார்கள் என்று யூகித்து பாருங்கள். உங்களுக்கான உணவை உன்னால் பயிரிட முடியாது. அடுத்த பருவத்திற்காக விதைகளை சேமிக்க முடியாது. நீங்கள் உண்ணும் அனைத்தும் வளரும் அனைத்தும் நமது ஆய்வகங்களில் இருந்துதான் வரும் என்ற ஆபத்தை நோக்கி மனித குலமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ US டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருக்கு. பில் கேட்ஸ் DARPA அப்படிதான் அக்ரிமெண்ட் பேரு. இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா ஜீன் டிரைவ்னு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போது, எஸ்பெஷலி இந்தியால. இது என்ன டெக்னாலஜினா நேட்டிவ் பிளான்ட் ஃபுட் ஸ்பீஷீஸ சுத்தமா அழிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டூல். கெமிக்கல் வார்ஃபேர், பயாலஜிக்கல் வார்ஃபேர் டூல் தான் நான் சொல்லுவேன். அது இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் என்னன்னா ஆமரந்தேசின்ற இருக்கிற குடும்பத்துல இருந்து வர எல்லா செடியையும் அழிக்கிறது தான் அவங்களோட பிளான். இது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா போட்டிருக்கு. ஆமரந்தேசி குடும்பத்துல என்னெல்லாம் நீங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியால வர நேட்டிவ் கீரை, மொத்த கீரை, அரைக்கீரை, மூளைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை எல்லா கீரையும் அழிச்சிரும். இது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம். இந்தியன் ஃபுட் சோர்ஸ்க்கு நம்ம எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட இவ்வளவு வருஷம் நம்ம சாப்பிட்டு வரக்கூடிய நம்ம உடம்புக்கு பொருத்தமான ஒரு இரும்பு சத்து சோர்ஸ், கால்சியம் சத்து சோர்ஸ் கிடைக்காது. இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா டாக்குமெண்ட்லி கிளியரா போட்டிருக்கேன். இந்தியன் ஃபுட் எக்கானமி, இந்தியன் ஹெல்த்க்கு ரொம்ப பெரிய அடிப்படும்னு. ஆனா அவங்களுக்கு அது கணக்கு இல்லை. அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்க ஹோல் இன்டென்ஷனே ஃபுட்டை சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு. இப்போ ஃபுட்டை தயாரிக்கிறது, ஒரு சாப்பாட்டை உருவாக்குற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ரைட், ஒரு ஃப்ரீடம் வெறும் ஒருத்தன் கிட்ட தான் இருக்கும். இப்போ பில் கேட்ஸ் மட்டும் அந்த நான் செஞ்சாதான் சாப்பாடு, இனி சாப்பிடுறதுக்குன்னே நீ ஒண்ணு யோசிச்சினா கூட அது என்கிட்ட தான் நான் வாங்கணும்னு அவன் வச்சிருந்தான்னா அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு விதையில்லாத பழத்தை எடுக்கும் போது இனப்பெருக்கம் செய்ய முடியாத ஒரு எதிர்காலத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என எச்சரித்து சென்றார் அமெரிக்காவின் பிரபல போதகர் பில்லி கிரஹாம். அனைத்து காய் கனிகளையும் விதையில்லாமல் கிடைக்கும் காலத்தை எதிர்நோக்கி உள்ளோம். விவசாயத்தை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக போராட விவசாயிகளின் கையில் இருக்கும் வலுவான ஆயுதம் நாட்டு விதைகளே. ஏனென்றால் அது மட்டுமே பல்லாயிரம் ஆண்டு கால அறிவை கொண்டவை. மழை, வெள்ளம், வறட்சி என எத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் அதற்கேற்ப தகவமைத்துக் கொண்டு வளரும் தன்மை கொண்டவை. ஆனால் அந்த அறிவு கார்ப்பரேட் விதைகளுக்கு இருக்காது. வறட்சி என்றால் எதிர்த்து போராடும் குணம் இல்லாமல் மடிந்துவிடும். மரபு விதைகள் விவசாயிகளின் அடிப்படை உரிமை மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினமும் அடுத்தடுத்த தலைமுறை கடந்தும் வாழ்வதற்காக இயற்கை கொடுத்த பரிசு. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.